வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 23 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி நேரா ராஜா கிட்ட இங்க பாரு, இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. இதனால ராஜா சொல்றாரு, மேடம் மேடம், நான் உண்மையை சொல்லிடுறேன், தயவு செஞ்சு என்ன அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரி கேக்குறாங்க, சரி சொல்லு அப்படின்னு சொன்னதோட ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க, இது மாதிரி பரமேஸ்வரி அம்மா தான் என்ன பேர மாதிரி நடிக்க சொன்னாங்க, அதனாலதான் நான் பேர மாதிரி நடிச்சேன், என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க, மத்தபடி உண்மையான பேரன் யாரு அப்படிங்கறத பத்தி எனக்கு தெரியாது, இதோட என்ன விட்டுருங்க மேடம், என்ன இதுக்கு மேல வந்து கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு தெரியாமலாம் இருக்கிறதுக்கு துளி அளவு கூட வாய்ப்பே இல்ல, உனக்கு கண்டிப்பா அவன் யாரு அப்படிங்கறது தெரியும், நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னதோட அவர் சொல்றாரு, சரிங்க மேடம், நான் உண்மையை சொல்லிடுறேன், ஆனா தயவு செஞ்சு இதனால அவனை தண்டிச்சிடாதீங்க, அவன் இந்த குடும்பத்தை சேர்க்கறதுக்காக தான் அவன் இப்படி நடிச்சான். அதுக்கு ஈஸ்வரி கேக்குறாங்க, சரி சொல்லு யாரு அப்படின்னு உனக்கு தெரியும்ல, சொல்லு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, மேடம், வேற யாரும் இல்ல, இது மாதிரி என்னோட நண்பன் கார்த்திக், உங்களோட மருமகன் தான் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன சொல்றேன், என்னோட மருமகன் தான் அந்த பரமேஸ்வரியோட பேரனா? ராஜா சொல்றாரு, ஆமா மேடம், உங்களோட மருமகன் தான் பரமேஸ்வரி பாட்டியோட பேரன். இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியிருக்க கூடாது, என் நண்பன் என் மேல ரொம்ப நம்பிக்கையோட இருந்தான், ஆனா நான் இப்படி உண்மையை சொல்ற மாதிரி ஆகிருச்சு, தயவு செஞ்சு இதனால அவனை தண்டிச்சிடாதீங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அவன் எந்த அளவுக்கு உங்க குடும்பத்துக்கு ஒரு பாதுகாவலனா இருந்திருக்கான், உங்க எல்லாருக்கும் எந்த அளவுக்கு உதவி பண்ணிருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், தயவு செஞ்சு என் நண்பனை தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சொல்லு, அவன்தான் உண்மையான பேரனா? அப்ப ராஜா சொல்றாரு, ஆமா மேடம், என் நண்பன் தான் உண்மையான சேதுபதியோட பேரன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி ஓகே, உண்மையை சொன்ன வரைக்கும் நல்லது, இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொன்னதோட ராஜாவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அவரு போனதும் நம்ம ஈஸ்வரிக்கு ஒரே குழப்பமா இருக்கு, உண்மையாவே என்னோட மருமகன் தானா அந்த சேதுபதியோட பேரன்? என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல, கூடவே இருந்துகிட்டா எனக்கு இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணாரு மாப்பிள்ள, அவரு எவ்வளவு இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணிருக்காரு, ஆனா அவரு போய் எனக்கு இப்படி நம்பிக்கை துரோகத்தை பண்ணிருக்காரு அப்படின்னு ஈஸ்வரிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சரி, அந்த தீபவதி மேடம் தான் சீக்கிரம் உண்மையை கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க, அவங்க உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு நேரா தீபவதிக்கு போன் பண்றாங்க. தீபவதி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, தீபவதி மேடம், உங்களை நான் கொஞ்சம் நேரடியா சந்திக்கணும், சந்திக்கலாமா அப்படின்னு சொல்ல, தீபாவதி சொல்றாங்க, சரிங்க மேடம் சந்திக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஈஸ்வரி நேரா தீபாவதியை போய் சந்திக்கிறதுக்கு நேரா ரெசார்ட்ல உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபாவதி நினைக்கிறாங்க, மேடம் என்ன மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது அவங்க மருமகனை பத்தின விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேனா என்ன அப்படிங்கறத தேடுறதுக்காக தான் அவங்க வந்துட்டு கேக்குறாங்கன்னு நல்லா புரியுது. நம்ம உண்மையை சொல்லுவோமா வேண்டாமா அப்படின்னு தீபாவதி யோசிக்க, அங்க உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நேரா தீபாவதியை பார்த்து, இங்க பாருங்க மேடம், இன்னும் ஒரு நாள் தான் மேடம் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு, அது வரைக்கும் எப்படியாவது நீங்க ஈஸ்வரி மேடத்தை சமாளிச்சிட்டீங்க அப்படின்னா அப்புறம் அவராவே உண்மையை சொல்லிடுவாரு, அதுக்கப்புறம் நீங்க அவரை பத்தின டீட்டெயில சொல்லிக்கலாம், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க மேடம், அவரு குடும்பத்தை சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தானே இப்படி ஒரு முடிவு பண்ணாரு, நம்ம எத்தனையோ கேஸ் பார்த்திருக்கோம், ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பார்த்ததே இல்ல, சோ நம்ம கொஞ்சம் வந்துட்டு அவங்களுக்கு உதவி பண்ணலாம். அப்ப தீபாவதி சொல்றாங்க, சரி ஓகே, இப்போ ஈஸ்வரி மேடம் என்ன சந்திக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க, நான் போய் அவங்கள சந்திச்சுட்டு வரேன். இது கேட்டதும் அவங்களும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல, தீபவதி நேரா போயிட்டு ஈஸ்வரிய சந்திக்கிறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, வாங்க மேடம், உங்களுக்காக தான் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு தீபாவதி சொல்றாங்க, சரிங்க மேடம், ரொம்ப முக்கியமான விஷயமா உடனே என்ன சந்திக்கணும்னு சொல்றீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், உங்ககிட்ட என்னோட மாப்பிள்ளைய பத்தின டீட்டெயில கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன், ஏதாவது நீங்க கலெக்ட் பண்ணீங்களா? தீபவதி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு ஈஸ்வரி கிட்ட, இல்ல மேடம், நான் கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் உங்க மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், என் மாப்பிள்ளைய பத்தின உண்மைய நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனா
எதுக்காக நீங்க உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. இதை கேட்டதும் தீபவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. மேடத்துக்கு எப்படி தெரியும் நம்ம உண்மையை கண்டுபிடிச்சது? ஒருவேளை ஆபீஸ்ல நமக்கு தெரியாம வேற யாரையாவது விசாரிச்சிருப்பாங்களோ? அப்ப தீபவதி கேக்குறாங்க, சேச்சே இல்ல மேடம், இன்னும் நான் உங்க மாப்பிள்ளைய பத்தின விவரத்தை சேகரிக்கல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், நீங்க இவ்வளவு பெரிய கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க, ஆனா இன்னும் என் மாப்பிள்ளைய பத்தின உண்மைய கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்றது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. நீங்க கண்டிப்பா என்னோட மாப்பிள்ளைய பத்தின டீட்டெயில்ஸ கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா எதுக்காக நீங்க இப்படி பொய் சொல்றீங்க அப்படின்னு தெரியல. இதை கேட்டதும் தீபவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது மேடம் இப்படி பேசுறாங்க? ஒருவேளை ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டுதான் இப்படி பேசுறாங்களோ அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், உண்மையான சேதுபதியோட பேரன் யாரு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. இதை கேட்டதும் தீபவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ஈஸ்வரிட்ட தீபவதி கேக்குறாங்க, மேடம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, உண்மையான பேரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து நடிச்சான, அவன் பேரு கூட ராஜா. இப்போ அவனை நான் அழைச்சு கொண்டு போய் அவன்கிட்ட விசாரிச்சேன். அப்போ அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். இதை கேட்டதும் தீபவதி ஷாக் ஆகுறாங்க. என்ன மேடம் சொல்றீங்க? அப்போ உங்களுக்கு உண்மையான ஆளு யாரு அப்படிங்கிறது தெரியுமா? ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா எனக்கு தெரியும். இதை கேட்டதும் தீபவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், இந்த விஷயம் உங்களுக்குமே தெரியும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க எதுக்காக மறைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு புரியல. அவரு அந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன், அதனாலதான் நீங்க மறைக்கிறீங்க. ஆனா நான் கொடுத்த வேலைய நீங்க சரியா செய்யல அப்படின்னு. அதுக்கு தீபவதி சொல்றாங்க, மேடம் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் கொஞ்ச நாள் பரமேஸ்வரி அம்மா இருந்தாங்கல்ல, அவங்க வீட்டுல போயிட்டு ஏதாவது டீட்டெயில் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சு அவங்க வீட்டுல கொஞ்ச நாள் இருந்தேன். அங்க வந்துட்டு ஒரு சில விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருமே வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப பாசமாவும் ரொம்ப பிரியமாவும் இருக்காங்க. ஆனா வந்துட்டு எதுக்காக அவங்க போய் சொன்னாங்க அப்படின்னா, உங்க குடும்பத்தோட எப்படியாவது உண்மை சேர்ந்துடணும் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க அப்படிப்பட்ட ஒரு பொய் சொன்னாங்க. மத்தபடி அவங்களுக்கு உள்நோக்கம் வேற எதுவுமே கிடையாது. உங்க சொத்தை அபகரிக்கணும் அப்படின்னோ இல்ல உங்களை ஜீரோ ஆக்கணும் அப்படின்னோ அவங்க நினைச்சு இந்த காரியத்தை பண்ணல. இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தணும், இந்த குடும்பம் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணாங்க. நாங்க எத்தனையோ பேரை வந்துட்டு விசாரிச்சிருக்கோம். எத்தனையோ பேர் வந்துட்டு கெட்டவங்களா இருந்திருக்காங்க. அவங்களையெல்லாம் நாங்க காட்டி கொடுத்திருக்கோம். ஆனா எங்க சர்வீஸ்லயே இப்படி ஒரு ஆளை நாங்க பார்த்ததே இல்ல. அதனாலதான் மேடம் நாங்க வந்துட்டு உங்ககிட்ட இப்போதைக்கு உண்மையை சொல்ல வேணாம், கொஞ்ச நாள் கழிச்சு உண்மையை சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சின்னத்தோட தீபாவதியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம ஈஸ்வரி யோசிக்கிறாங்க, கண்டிப்பா நம்ம கிட்ட பொய் சொல்லிதான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான். ஆனா அவனால இந்த குடும்பத்துக்குள்ள நிறையவே நல்லது நடந்திருக்கு. நம்ம என்ன யோசிக்கிறது அப்படின்னு ஈஸ்வரிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஈஸ்வரி நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு நம்ம ஈஸ்வரியோட ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவரு ஈஸ்வரி ஒரு மாதிரி குழப்பமா வரத பார்த்துட்டு அவரை கேக்குறாரு, அம்மாடி என்னமாச்சு, உன் முகமே சரியில்லையே, ஏதாவது பிரச்சனையாமா? ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லங்க அதெல்லாம் எதுவும் இல்ல. அப்ப அவர் கேக்குறாரு, இங்க பாருமா, உன் முகத்தை மாத்தாலே தெரியுதுமா, ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லு, என்னால சரி பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறேன். ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாரு, என் பொண்டாட்டிய இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. எப்பவுமே எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப போல்டா முடிவெடுப்பா. ஆனா இப்போ இவ மன குழப்பத்தோட இருக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னன்னு சொல்லுமா, என்னால இதுவும் சரி பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறேன். உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொன்னதோட அவரும் சரிம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும் ராஜா கேக்குறாரு, சொல்லுமா என்னம்மா ஆச்சு அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நம்ம மாப்பிள்ளதான் உங்க அம்மாவோட பேரன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இத கேட்டதும் அவரு ஷாக் ஆகுறாரு. ஐயோ, ஈஸ்வரி என்ன இப்படி கேக்குறா, அவளுக்கு ஒருவேளை உண்மை தெரிஞ்சு போயிருக்குமோ அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, சொல்லுங்க அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, இங்க பாருமா,
இப்ப எதுக்கு நீ அதை பத்தி பேசுற? அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. அதுக்கு ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னங்க பெரிய விஷயம் இல்ல, சொல்லுங்க, அப்ப உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ ராஜா சொல்றாரு, ஆமாமா ஈஸ்வரி, எனக்கு தெரியும் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஏங்க அப்புறம் என்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருமா, நான் வந்துட்டு சூழ்நிலையாலதாம்மா நான் சொல்லல. ஆனா நம்ம ரேவதிக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆனப்ப அவருதான் வந்துட்டு என் அம்மாவோட பேரன் அப்படிங்கறது எனக்கு தெரியாதுமா. ஆனா அதுக்கப்புறம் தான் அம்மா எனக்கு தெரியும். எப்பன்னு பாத்துக்கிட்டேன்னா, ஒரு தடவை மாப்பிள்ளை மேல கூட ஒரு பொண்ணு தப்பா வந்துட்டு பஞ்சாயத்தை கூட்டினால, அப்பதான் வந்துட்டு மயிலு மாப்பிள்ளை என்கிட்ட சொன்னாரு. அப்பதான் மாப்பிள்ளை யாரு அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியும். ஆனா அதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்லியிருந்தாலும் நீ கண்டிப்பா வந்துட்டு ரொம்ப கோவப்படுவ. ஏன்னா அந்த அளவுக்கு நீ கோவத்தோட இருக்கிறீல்ல, அதனால நான் சொல்லலம்மா. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, அவரால இந்த குடும்பத்துக்குள்ள நிறையவே நல்லது நடந்திருக்கு. அதனால நான் ஒரு முடிவு பண்ண போறேன். அவரு கேக்குறாரு, சொல்லுமா, நீ இந்த அளவுக்கு உண்மை தெரிஞ்சும் பொறுமையா பேசுறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு, சொல்லுமா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவரு இந்த குடும்பத்துக்காக நிறையவே நல்லது பண்ணியிருக்காரு. கோவில் கும்பாபிஷேகம், நம்ம கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது கலசத்தை எடுத்து வந்து என் மானத்தை காப்பாத்திருக்காரு. அந்த சிவனாண்டியும் முத்துவேலும் எனக்கு எதிரா நிறைய திட்டம் போட்டிருக்காங்க. அது எல்லாத்துல இருந்தும் மாப்பிள்ள என்னை காப்பாத்திருக்காரு. நிறைய பிரச்சனையில என்னை காப்பாத்திருக்காரு. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நான் எப்படிங்க பொசுக்குன்னு அவரு செஞ்ச நல்லது எல்லாத்தையுமே மறந்துட்டு அவரை தூக்கி எறிஞ்சு பேச முடியும்? நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். இனிமே அவர் இந்த வீட்லயே இருக்கட்டும். அவரை நான் என்னோட மாப்பிள்ளையா ஏத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ராஜாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஈஸ்வரி, நீ அம்மா சொல்ற, நீ இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, இந்த விஷயத்த பத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். இதை கேட்டதும் அவரும், சரிம்மா, எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போயிட்டு எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. எல்லாரும் வந்ததோட கேக்குறாங்க, என்னாச்சு, எதுக்காக இப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல. அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க, எல்லாருக்கிட்டையும் ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்ல போறா, அதனாலதான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்கா அப்படின்னு. அப்போ எல்லாருமே, என்னம்மா, ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு அப்பா சொல்றாரு, என்ன விஷயமா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா, உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அதுக்கு ரேவதி கேக்குறாங்க, சொல்லுங்கம்மா. அதுக்கு அவங்க ராஜாவும் வந்துடுறாரு, ஹீரோவும். ஈஸ்வரி சொல்றாங்க, இது மாதிரி பரமேஸ்வரியோட பேரை யாரு அப்படிங்கறத பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை கேட்டதும் வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி. வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, என்னக்கா, அந்த பரமேஸ்வரியோட பேரை யாரு அப்படிங்கறது உனக்கு தெரியுமா? தெரிஞ்சும் நீ அமைதியாவா இருக்க? சொல்லுக்கா, அவனை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிடலாம் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல சந்திரா, அவசரப்பட்டு முடிவெடுக்காக. இங்க பாரு, மாப்பிள்ள யாரு அப்படிங்கிற விஷயத்த பத்தி எனக்கு தெரியும். அவரு இந்த குடும்பத்துக்காகவும் நமக்காகவும் நிறைய நன்மைகள் பண்ணியிருக்காரு. அவரை கண்டிப்பா வந்துட்டு நான் வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன். அவரு இந்த குடும்பத்துக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கையில அவரை எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியும்? அவருதான் இந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அக்கா, நீ சொல்றது ரொம்பவே தப்பு. அவருக்கும் அவர் இந்த குடும்பத்துல இருக்கவே கூடாது. அவன் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி நாடகம் போட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்கான். அவனை போய் மன்னிச்சு ஏத்துக்கிறதா சொல்ற? இதெல்லாம் சரியில்லைக்கா. அம்மாவோட ஆத்மா கண்டிப்பா சாந்தி அடையாது. நீ பண்றது ரொம்பவே தப்பு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, மாப்பிள்ள நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நிறைய நன்மைகள் பண்ணியிருக்காரு. அது எல்லாத்தையுமே மறந்துட்டு அவரை தூக்கி எறிஞ்சு பேச முடியாது. அவரு இந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னதோட சந்திரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.